என்னாச்சு அருண்? அது வந்துப்பா, சுந்தரத்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? அகிலா, உன் விஸ்வாசி சுந்தரம் இனிமே உயிரோட வீட்டுக்கு வர்றது சந்தேகம்தான். சுந்தரம் அப்படிலாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். அகிலா, என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு வந்த? எதுக்காக பார்வதி சுந்தரம் மேல இவ்ளோ டென்ஷனா இருக்க? நங்கநல்லூர் ஜோசியரை பாத்துட்டு வரேன். அவர் எதுக்காக போய் பார்த்த? நீ இப்படி டென்ஷன் ஆற அளவுக்கு ஜோசியர் என்ன சொன்னாரு? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமா இருந்த சுந்தரமும் பார்வதியும் இன்னைக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. பார்வதியும் சுந்தரமும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா? நீ என்ன சொல்ற அகிலா? பார்வதியோட பிறப்பு ரகசியம் பார்வதிக்கும் சுந்தரத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. பார்வதியும் சுந்தரமும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அகிலா, எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற? நான் சொல்லல, அந்த ஜோசியர் சொன்னாரு. ஜோசியர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அகிலா. பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லங்கிறது நான் வச்ச டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆனதுனால நான் ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லையா? அம்மா, என்னம்மா இப்படி ஒரு ஷாக் நியூஸ் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? டிஎன்ஏ ரிப்போர்ட்னா சொல்றீங்களா ஆண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சுந்தரம் பார்வதியோட அப்பா இல்லனா அப்போ பார்வதியோட அப்பா யாரு? அத்தை, என்னத்த நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. புரிஞ்ச மட்டும் என்னடி பண்ண போற? பேசாம நில்லு. ஆதி, பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லவே இல்லை. பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ உங்களுக்கு சமமான அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் நிச்சயமா இருக்க முடியும். பார்வதியோட ஜாதகத்தை பார்த்து அவ சுந்தரத்தோட பொண்ணா கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால நான் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பார்த்தேன். நான் திரும்பவும் ஜோசியர் கிட்ட போய் பார்வதியோட அப்பா யாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். அந்த உண்மை பார்வதி சுந்தரம் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். இந்த விஷயம் நான் சுந்தரத்துக்கிட்டயோ பார்வதி கிட்டயோ இது வரைக்கும் பேசாம இருந்தேன்னா பரவாயில்ல. ஆனா நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கேட்டிருக்கேன். ஆனா வாயே திறக்கலையே, அப்படியே மறைச்சிட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? பார்வதி என்கிட்ட உண்மையை மறைச்சதும் இல்லாம உன்கிட்ட கூட சொல்லல. ஆதி, அம்மா இல்லம்மா, பார்வதிக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லிருப்பா. ஓ, அப்ப அந்த ஜோசியர் போய் சொல்றாரா? நான் அப்படி சொல்லமா. ஒருவேளை சுந்தரத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அது அவரு பார்வதி கிட்ட சொல்லிருப்பாருன்னு ஜோசியக்காரர் நினைச்சிருக்கலாம்ல. ஆனா சுந்தரம் பார்வதி கிட்ட உண்மையை சொல்லாம இருந்துக்கலாம்ல. ஆதி சொல்றது கரெக்ட் அகிலா. அப்படி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்வதி உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்க மாட்டா. வா, உன் மாமியார் உனக்கு பூஜை பண்ண காத்திருக்கா. வா.
இல்ல. நீ அடிக்கடி சொல்வியே பார்வதி, கோயில்ல இருக்கிற சாமிக்கு அப்புறமா நீ கையெடுத்து கும்பிடுற சாமியே நான் தான்னு. அது உண்மைதானா? அம்மா, என்னம்மா நீங்க? உங்ககிட்ட நான் எதுக்காக போய் சொல்லணும்? கோவில்ல இருக்கிற சாமியும் நீங்களும் எனக்கு ஒண்ணுதாம்மா. என் மேல நிஜமாவே விசுவாசம் வச்சிருக்கியா? இப்போ நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை மறைக்காம பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்றேம்மா. சுந்தரம் எங்க? அப்பா அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பாரு. கூட்டிட்டு வரட்டுமாமா? அங்க இல்ல, அவுட் ஹவுஸ் பூட்டி இருக்கு. அப்போ வெளியில எங்கேயாவது போயிருப்பாருமா. நான் வேணா போன் பண்ணி பாக்குறேன். நான் போனும் பண்ணி பாத்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ அப்பா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு தெரியும். எனக்கு பயந்துகிட்டு சுந்தரம் எங்கேயோ தலைமறைவாயிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? சொல்றேன். பிளட் டொனேஷன் கேம்ப்ல நீயும் சுந்தரமும் கொடுத்த பிளட்ல நான் உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த டெஸ்டோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா? நீயும் சுந்தரமும் அப்பா பொண்ணு இல்லைன்னு வந்திருக்கு. நேத்து நைட் நீ சுந்தரத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது இந்த விஷயமா தான் நான் சுந்தரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இத பத்தி சுந்தரம் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? பார்வதி, சுந்தரமும் நீயும் சேர்ந்து என்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க. அம்மா, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. இல்லையே, உனக்கு எல்லாம் தெரியும்னு ஜோசியர் சொன்னாரே. உன் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா நீ சுந்தரத்தோட பொண்ணா இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதே அந்த ஜோசியர் தான். இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓம் பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு பார்வதி. உங்க அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. பார்வதி, நான் ஏற்கனவே பயங்கர குழப்பத்துல இருக்கேன். நீ என் கோவத்தை மூட்டாத. கேக்குற கேள்விக்கு உண்மையா மட்டும் பதில் சொல்லு. தெரியாதுமா. அப்போ உனக்கு எதுவும் தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாதுமா. தெரியாது? எனக்கு எதுவுமே தெரியாதுமா. உனக்கு சுத்தமா தெரியாதா பார்வதி? தெரியாதுமா. உனக்கு உண்மை தெரியாதுன்னா நான் நம்பவே மாட்டேன். நீ சுந்தரத்தோட பொண்ணு இல்லன்னு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கு தெரியாதுமா. ஜோசியரும் அதத்தான் சொன்னாரு. ம்ஹும். உனக்கு எல்லாம் தெரியும்.
ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பொய்யா? அம்மா, எது உண்மை? எனக்கு எதுவும் தெரியாதுமா. உனக்கு எதுவும் தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் இத நம்ப மாட்டேன் பார்வதி. உனக்கு எல்லாமே தெரியும். சரி, சுந்தரம் ஏன் காணாம போனாரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அம்மா பார்வதி நீ பேசாத ஆதி. ஜோசியர் என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பார்வதிக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுமா. நான் கேட்டுட்டே இருக்கேன். ஆனா அடம் பிடிச்சு நீ பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டே இருக்கல பார்வதி. எனக்கு உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க தெரியும் பார்வதி. நீ யாரோட பொண்ணு? உங்க அப்பா யாரு? இப்படி கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? நான் நான் சுந்தரத்தோட பொண்ணுதாம்மா. ஆ? ஆ? அப்படியா? அப்போ நீ சுந்தரத்தோட பொண்ணுதான் இல்ல? இவ எவ்ளோ கேட்டும் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டல்ல பார்வதி? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டல்ல நீ? சொல்லு பார்வதி. நீ சுந்தரத்தோட பொண்ணா? சொல்லு பார்வதி, சொல்லு. என் தலை மேல கைய வச்சு சொல்லு பார்வதி. உன் அப்பா யாரு? சுந்தரத்தோட பொண்ணா நீ? ஏன் கை நடுங்குது பார்வதி? சத்தியம் பண்ணி என் தலை மேல கை வைன்னு சொன்னப்போ ஏன் கை நடுங்குது பார்வதி? உண்மையை சொல்ற மாதிரி இருந்தா உன் கை நடுங்காதே. இப்ப சொல்லு. நீ சுந்தரத்தோட பொண்ணா? சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் சுந்தரத்தோட பொண்ணு இல்ல. இப்ப சொல்லு. நீ யாரோட பொண்ணு? உங்க அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? உங்க அப்பாவோட பேர் என்ன? நீ மௌனமா இருக்கும்போதே தெரியுது பார்வதி, உன் பிறப்போட எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும்னு. சொல்லு, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருன்னு உனக்கு உண்மை தெரியுங்கிறது எனக்கு தெரியும் பார்வதி. சொல்லு பார்வதி, உங்க அப்பா யாரு? சொல்லு. தெரியும். எனக்கு உண்மை தெரியுமா? எங்க அப்பா யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்.
என்கிட்ட ஏன் அந்த ரகசியத்தை மறைக்கணும்? ஏன் சொல்லாம இருக்க? அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட பொண்ணு, சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு, அம்மா வீட்டு வேலைக்காரி. இது மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கு. இந்த நிலைமையில நான் இருக்கும் போதே அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும். அதுதான் எனக்கான உண்மையான அங்கீகாரம். சொல்லு பார்வதி. என் பிறப்ப பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? பார்வதி, சூப்பர். நான் உங்க அந்தஸ்துக்கு சமமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன மருமகளா ஏத்துப்பீங்களோ? அதுக்காக தானே என் பிறப்பு பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த பாடுபடுறீங்க. பார்வதி, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கிற எனக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்காத அங்கீகாரத்தை என்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் பிறப்புக்கு தான் கொடுப்பீங்களோ? உங்களை சாமியாவும் நீங்க இருக்கிற இந்த வீட்டை ஒரு கோவிலாவும் நினைச்சு உங்க மேல விசுவாசத்தையும் பக்தியும் காட்டுற எனக்கு நீங்க கொடுக்கிற வரம் இதுதானா? வரம் கொடுக்கிற கடவுள் கிட்ட இந்த பாகுபாடுலாம் கிடையாதுமா. பக்தி உண்மையான மட்டும்தான் பாப்பாரு. வேடர் குலத்துல பிறந்த கண்ணப்பர் வாயில் நீர் சுமந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சாரு. தலையில பூவை சொருகிட்டு வந்து அதை எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணாரு. இறைச்சியை கடிச்சு பார்த்து சுவையா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் படையல் செஞ்சாரு. இப்படி எதையுமே முறையா செய்யாத அவருக்கு அவரோட உண்மையான பக்திக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சாரு. டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இருக்கிற என்ன மருமகளா ஏத்துக்க யோசிக்கிற நீங்க, நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மருமகளா ஏத்துப்பீங்களா? இது என்ன நியாயம்? நான் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா, இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணா இருக்கும் போதே நீங்க என்ன ஏத்துக்கணுமா? அது வரைக்கும் நான் யாரோட பொண்ணு, என் அப்பா யாருங்கிற உண்மைய நான் சொல்ல மாட்டேன்.